ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிப்பதற்காக அதிமுக ஆட்சியில்தான் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கொண்டு வரப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலை உற்பத்தியாளர்கள், அச்சக சங்க நிர்வாகிகள் மற்றும் காலண்டர் உற்பத்தியாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அப்பொழுது பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில்தான் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் சிவகாசியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீக்காய சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அதிமுக கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டதாக கூறிய அவர், திமுக ஆட்சியில் மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்களும் இல்லை, மருந்துகளும் இல்லை என்று குறிப்பிட்டார். பட்டாசு உற்பத்தியாளர்கள், தீப்பெட்டி, அச்சு உற்பத்தியாளர்களின் கோரிக்கைகள் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்த எடப்பாடி பழனிசாமி, அவர்களுடைய கோரிக்கைகளை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மத்திய அரசிடம் வழங்குவோம் என்றும் கூறினார். நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு பிரம்மாண்டமான ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கொண்டாந்துருக்கிறோம். நீங்கள் அந்த மருத்துவமனை போய் பார்த்துருப்பீங்களே இல்லையா எனக்கு தெரியாது. அனைத்து வசதியும் கூடிய ஒரு மருத்துவமனை. இதுக்கு முந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேறு மாதிரியாக இருந்தது. நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்தில் ஏழைகளுக்கு முழுமையான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து அதை அந்தந்த மாவட்டத்திலே அந்த மருத்துவமனை துவங்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு தனியார் அப்போலோ, சென்னை அப்போலோவில் என்ன மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது, என்ன அறுவை சிகிச்சை முடியுமோ அதே அளவுக்கு நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அந்த ஏழைகளுக்கு தக்க சிகிச்சை, அறுவை சிகிச்சை எல்லாம் கிடைக்க வேண்டிய சொல்லி உருவாக்கணும்.